அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி. ஒரு நல்ல செய்தி, மிக மிக நல்ல செய்தி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்தம், சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 மணிக்கு அப்புறம் எந்த வகையான தாக்குதலும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நடிகை கஸ்தூரிலாம் பார்த்தேன். இந்த பிஜேபியிலனா கஸ்தூரிலாம் ஜென்மத்துக்கும் ஜெயிலில் தான் இருந்திருக்கணும் பேசின பேச்சுக்கு. ரொம்ப பெரிய உலக அரசியல் தெரிஞ்ச மாதிரி பிரைம் மினிஸ்டரை கிரிட்டிசைஸ் பண்ணி ரொம்ப நக்கலாக கமெண்ட் போட்டது நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். பாகிஸ்தானை நம்ம அடித்து நொறுக்கிட்டோம், ஓட விட்டுட்டோம். அவங்க எதிர்பார்க்கல அந்த துருக்கி, சைனாவுடைய ட்ரோன்ஸு, சைனாவோட சப்போர்ட்டு, அந்த டெக்னாலஜி சப்போர்ட்டு அதெல்லாம் வச்சு நம்ம அடித்து நவுத்திடலான்ட்டு. இந்தியன் சோல்ஜர்ஸ் ரொம்ப பிரேவுன்றதை விட அசாத்திய தன்னம்பிக்கையுடன் இந்த போரை கையாண்டார்கள். அது ரொம்ப பெரிய விஷயம், இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த வெற்றி இந்தியாவுக்கு பெரிய அளவில் கிடைச்ச வெற்றி. குறிப்பாக அந்த நதி நீரை நம்ம நிறுத்திட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமை தான் தொடரும். மே 12 நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். ஆனால் மறுபடியும் பயங்கரவாதம்னா அது வார தவிர ஒரு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளியர் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது நீங்கள் எல்லோருமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டினு, இன்னும் முஸ்லீமில் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. பாகிஸ்தான் ஜிந்தாபாத், இந்தியா முர்தாபாத், ஏதோ ஒரு ஹிந்தியில் ஒரு வார்த்தை ஒழிகன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஒருத்தெல்லாம் அடி நொறுக்கி எடுத்தாங்க. நான் அந்த போலீஸ் அடித்து கூட்டு வருவாங்க, அந்த ஃபோட்டோலாம் பார்த்தேன். என்ன புரியலண்ணா, நீங்கள் இந்தியா தான் நமக்கு தாய்நாடு. உங்களுக்கு இந்தியா பிடிக்கலாம், இந்தியா நாட்டை விட்டு வெளில போயிடுங்க. அது இந்துக்களாக இருந்தாலும் சரி தான், முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி தான், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி தான். நீ இந்தியாவை நேசிக்கவில்லை என்றால், இந்தியாவுக்கு எதிரானவர்களுக்கு நீ நேசக்கரம் நீட்டுவீன்னா நீ இந்திய குடிமகனே இல்லை. நீங்கள் தயவுசெய்து ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் த கண்ட்ரி, அவ்வளோதான். இட்ஸ் எ வெரி கிளியர் மெசேஜ். ஆனால் அது போன்ற ஆட்கள், இந்த சுந்தரவல்லின்னு ஒரு லேடி தீகா மீட்டிங்லாம் பேசுவாங்க, திமுகலாம். அவெல்லாம் என்ன பேசுகிறா, மோடியை மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு ஆளை சுட்டுக்கொண்டு இவரே போருன்னு சொல்கிறேன்னு. இப்போ இதெல்லாம் என்னென்னா இந்த சைனாவில் ஜிங்பிங் மாதிரி தான் கூட்டு போய் போட்டுருந்தோம். அதெல்லாம் ஏதாவது ஒரு கேஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு 10 வருஷம் வெளிலே வர முடியாது, உள்ளுக்குள்ளேயே ஜெயிலேருந்து 8க்கு 10 ரூமில் போட்டுட்டு 3 வேளை நல்லா தின்னுட்டு நல்லா சாப்பிட வச்சு 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணணும். இது எவ்வளோ பெரிய ஒரு மன உறுதியை கெடுக்கக்கூடிய செயலாக இருக்குன்றது மிலிட்ரி பீப்புளுக்கு தான் தெரியும். அவன் நம்மளாம் இங்கே உட்காந்து ஏதோ சோஷியல் மீடியாவில் பெரிய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கரோட பெரிய ஆளுற மாதிரி நம்ம கருத்துக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம இன்னும் மேஜர் ஜெனரல், கர்னல் மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அங்கே என்ன ரியாலிட்டின்றதே தெரியாது, அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது. அமெரிக்கா தலையிட்டதுனால இந்தியா பயந்துட்டாங்க கிடையாது. அமெரிக்கானா தூச்சா அவன் எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறாங்க. நம்ம ஒரு டைமுக்கு அப்புறம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்தியா வில் பி த ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு, அதாவது ஒரு சூப்பர் பவராக இருக்கும். ஸோ அமெரிக்காவும் பணிஞ்சு தான் போவோம். இந்த இடத்துல அந்த டர்க்கி இந்தியாவை காலி பண்ணணும்னு சொன்னபோது, நீங்கள் அது மாதிரி ஏதாவது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பண்ணிங்கன்னா இந்த துருக்கின்ற தேசமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நமக்காக சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் பெரிய ராஜதந்திர விஷயங்கள். மை ரிக்வஸ்ட் என்னென்னா, நம்ம இந்த சப்ஜெக்டில் நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அங்கே படித்தவங்க இருக்காங்க, நாட்டுப்பற்று உள்ளவங்க இருக்காங்க, இந்தியாவை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத அவங்க பேசுகிற விஷயத்தை நாம் இது நடந்துக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலான்ற மாதிரிலாம் உட்காந்து ஸ்டேடியத்தில் உட்காந்து வெளியில் உட்காந்து பேசிக்கலாம் அர்த்தம் கிடையாது. ஸ்டேடியத்துக்கு உள்ளே இருக்கிறது அதோட ஹீட் தெரியும். நாம் பேசிகிட்டு இருக்கோம், நம்மளாம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம், பேசுகிறோம். ஆனால் இந்த வார் ஃப்ரண்ட்டுக்கு உள்ளே போகிறாங்க, பிளேன்லேயோ கப்பல்லையோ நடந்தோ போய் ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க திரும்ப வந்தால் தான் அவங்க உயிர். அவங்களுடைய பாம்
கன்று நம்ம வச்சாலும் வெடிக்கும், அவங்க வெடித்தாலும் வெடிக்கும். நமக்கும் கன்று தான், அவனுக்கும் கன்று தான். அப்படின்னும் போது தான் உயிர் போனாலும் அந்த நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி போகிறான் பார்த்தீங்களா. சாகலாம், கட்டாயம் சாவான்னு கிடையாது. ஆனால் சாவு என்பது ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அந்த இடத்துல. ஆமாம், ஆனால் அதெல்லாம் பார்க்காம நமக்காக அந்த மிலிட்ரி பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஃபோர்ஸஸ் வந்து அவங்களுக்கு நம்ம மன உறுதியை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளோட நடவடிக்கைகள் இருக்கணும். ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் இன்றைக்கி நடந்ததெல்லாம் மகிழ்ச்சி தான். உங்கள் வயசான காலத்தில் நீங்கள் வந்து இந்திய தேசிய கொடி பிடிச்சி நடந்தது, இந்திய இராணுவர்களுக்காக நடந்ததெல்லாம் வரவேற்கத்தக்கது. அது மட்டும் பத்தாது, இந்த சுந்தரவழியெல்லாம் உடனே அரெஸ்ட் பண்ணணும். யாரெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் இந்தியன் ஆர்மி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த விஷயத்தில் யாரெல்லாம் வந்து போஸ்டிங் போட்டாங்களோ அரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்ஐகிட்ட வந்து கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களால் முடியாதுன்னா இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி, அது இப்போதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. பாகிஸ்தான் வந்து நாய்களை வளர்த்து விட்டாங்க. அது வந்து அந்த காடு ஃபுல்லாக எங்கேயோ பரவி நிற்குது. எல்லா நாய்களுக்கும் வெறி பிடிச்சிருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு தான் போர் நிறுத்தம். ஆனால் அந்த தீவிரவாத குழுக்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நிச்சயமாக மறுபடியும் தாக்குவாங்க, மறுபடியும் சண்டை போடுவாங்க. அவங்க வந்து கடிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிருகம் போல். அது வந்து ரிட்டாலியேட் பண்ணணும்ல, அவங்க பண்ணுவாங்க, கட்டாயம் பண்ணுவாங்க. மை ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதாவது நல்லது பண்ணுச்சுங்கன்னா எல்லாத்தையும் வந்து சுருட்டி வச்சுக்கிட்டு பேசாமல் இந்த தமிழ்நாடுக்குள்ளே எங்கன்னா போனால் போங்க. மற்றபடி தமிழ்நாடுக்கு வெளியில் வந்து எங்கேயும் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, தவறான முடிவு அது. நீங்கள் அது மாதிரி ட்ராவல் பண்ணோம். இங்கே ஆந்திரா பிரச்சனை இல்லை, கர்நாடகா பிரச்சனை இல்லை, கேரளா பிரச்சனை இல்லை, பாண்டிச்சேரி பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது இந்த பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து யூபி போகணும், டெல்லி போகணும், ஜம்மு போகணும், பஞ்சாப் போகணும், இது போல் தாஜ்மஹால் பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகலாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு அவங்களோட டார்கெட்டுக்கு ரொம்ப க்ளோஸர் ஆன பிளேஸ் பாகிஸ்தானுக்கு. நம்ம அந்த வல்னரபிளான இடத்துல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி அச்சமும் பயமும் வந்து இப்போவும் இருக்கும், எப்பவும் இருக்கும். அப்போ நாம் போய் அங்கே மாட்டுறதுனால என்ன நடக்குன்னா, ஒரு கால் நம்மளை வந்து நம்ம போகிற பிளேனை ஹைஜாக் பண்ணலாம், நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு கடமையாக வச்சு பணைய கைதிகளாக வச்சு நெகோஷியேட் பண்ணலாம். நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக எக்ஸ்ட்ரா பீப்புள். ஏன்னா இப்போ அங்கே க்ரௌடாக இருக்குன்னா அந்த க்ரௌடு தான் அவங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி. அப்படின்னும் போது ஏற்கனவே உள்ளே வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி தான் வந்து சாப்பிடுச்சுக்கும் போது வரமாட்டாங்கன்னு இனிமேல் சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து வந்து நெக்ஸ்ட் 3 monthsக்கு தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தை தவிர வேறு எந்த பக்கமும் ட்ராவல் பண்ணாதீங்க. பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா கவர்மெண்ட்டை நம்ம செயல்பட விடுவோம். கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும். இது மேலே ஊர் சுற்றுறவங்க பாதுகாக்கிறது வந்து கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. அமைக்கிட்டு எல்லாருமே வீட்டில் இருந்தால் சிறப்பு. இதன் மீறி இப்போ என்னோடய டீம்லேயே வந்து 20 பஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் போகிறது உங்கள் ரிஸ்க்கு. இது கேன்சல் பண்ணால் ஃப்ளைட் டிக்கெட் 20,000-25,000 போயிடும். ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா 2 லட்ச ரூபா ஆகும், 3 லட்ச ரூபா ஆகும். அந்த பாடி அங்கேருந்து எடுத்து வந்து ஒரு பாடி எடுத்து வரதுக்கு. அது வந்து நான் தெளிவான மெசேஜ் கொடுத்துட்டேன். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் மை டீம். இது போல் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். பணம் போய்டும்னா பணத்துக்கு மேலே உயிர். ஸோ பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம், உயிர் போனால் இது நீங்களே முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். அண்டு செகண்ட் பாயிண்ட் வந்து என்னுடைய டீமை சேர்ந்த திரு கோவிந்த், திரு மனோகர், திரு ரகு, திரு அனந்த், இவங்க 4 பேரும் சேர்ந்து ஆண்டாள் வாஸ்து அகாடமின்னு சொல்லிட்டு என்னோடய அனுமதியுடன் ஆரம்பித்து கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. அதில் என்ன பியூட்டின்னா, இன்றைக்கி 3rd day கிளாஸு. நேற்று திருப்பூர்லேருந்து வந்தார். அவங்க ஒய்ஃப் பேர் ராஜேஸ்வரி நினைக்கிறேன். அந்த அம்மா சொன்னதால அவங்க கணவர் வந்திருக்காரு. அவர் நேற்றே ஈவினிங்கே கிளம்பி போயிட்டார். என்ன மண்ணுக்கு இதுக்கெல்லாம் வரணும் இந்த கிளாஸ்க்கெலாம்? இது இந்த தொழில் தப்பு அப்படின்றதுல எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை. அது எங்கள் பிச்சுமணி மட்டும்தான் ஒத்துக்க மாட்டார் எங்கள் டீமில். ஏன்னா அது நம்ம நல்லது பண்ணுறேன்ட்டு அது சாவடி படும்போது தான் அதுக்கப்புறம் அது உண்மை தெரியும். அது நெகட்டிவ், எப்படி ஜோசியம் பார்த்தா என்ன நெகட்டிவிட்டி வரும், வாஸ்து பார்த்தா என்ன நெகட்டிவிட்டி வரும், அது அவங்க தலையெழுத்து.
அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். அட் த சேம் டைம் ஒரு கிளாஸ்க்குன்னு வரும்போது இதில் இன்னொரு சைடு இருக்குது. நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து வந்து கன்சல்டேஷன் கொடுத்தோன்னா நம்ம ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கொடுக்கணும், ப்ராப்பராக அவனை வழி நடத்தணும். நமக்கு பணம் வாங்கிட்டால் வேலை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி எண்ணத்தோடு இருக்கவங்க தான் கிளாஸ் பண்ணிருக்காங்க போல் இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நைட்டு இப்பவும் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு 2 hours நான் அவங்கள்ட்ட பேசலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே 10 பேர் ஆள் காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா மறுபடியும் கிளாஸ் அவங்களுக்கு 2 நாள் எடுப்பேன். ஆக்சுவலாக அவங்க வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் திட்டினா எப்படி திட்டேன், நான் சப்போஸ் நான் அடித்து என்னை திரும்ப அடித்தேன்னா நான் 4 வாட்டி நமக்கு இன்னொரு மூர்க்க முகம் இருக்குது, நான் அடிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு கோவத்தில் இருக்கேன் அந்த வந்தவங்க மேலே. பணத்தை சம்பாதிச்சு கிளாஸுக்குன்னு வந்து நான் 6 மணிக்கு புக் பண்ணிட்டேன், 4 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன், 7 மணிக்கு நான் ஏற்கனவே அது வந்து தெளிவாக சொல்லியாச்சு. எது இருந்தாலும் 8-9 மணிக்கு அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி டிக்கெட்லாம் போடாதீங்க, எதாக இருந்தாலும் தென்காசி பேஸாக வச்சுங்கன்ட்டு. எங்கள் சரவணனுடைய அன்பு சகோதரன் ஒருத்தன் வந்தான். நல்ல கோழி மீன் பிரியாணின்னு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் மெசேஜாக கம்யூனிகேட் பண்ணிருக்கான். சூப்பர் சாப்பாடு, அது சாப்பாடு, நான் சிக்கன் சாப்பிட்டேன், மட்டன் சாப்பிட்டேன், சாப்பிடவே முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் வந்தவன் வந்து இன்றைக்கி சாயந்தரத்துக்கு அப்புறம் ஆளுக்கான எங்கடா அவன் போயிட்டான்னு கேட்டால் அவன் தான் ஃபஸ்ட்டு கிளம்புனதுன்னாங்க. அப்போ உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்கிறது, இப்போவும் 3rd batch வந்து May 31 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நான் கிளம்பி போகிறேன். அது சென்னையில் பண்ண போகிறாங்க. என்னோடய ஆஃபீஸில் இப்போ ஆஃபீஸை ரீமாடல் பண்ண போகிறோம். ஒரு 25 பேர் உட்கார்ற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு முன்னாடி ஹாலுக்குலாம் 2 AC போட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் செட்டப். ஏன்னா சென்னை வட்டாரத்தில் கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் கேட்டதுனால சென்னையில் பண்ண போகிறாங்க. அந்த கிளாஸ்க்கெலாம் வந்து நான் வந்து ரொம்ப நான் எப்படி கிளாஸ் எடுக்கும்போது இருக்கணும்னு ஆசைப்படணும், இவங்க அதை போல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாங்க. ஆனால் நான் அந்த கிளாஸில் நான் வருவேன், நான் வந்து எடுப்பேன் அப்படின்னும்போது இப்போ கொஞ்சமாவது கொஞ்சம் டீவியேட் பண்ணாலும் அந்த லைனில் இருந்து நீங்கள் வேறு சொக்கலிங்கத்தை பார்ப்பீங்க. கிளாஸ்க்கு வரணுமான்னு முடிவு பண்ணிங்க, வந்தீங்கன்னா கிளாஸ்க்கான ரூலை வந்து கவனித்து அதுக்கப்புறம் வந்து அதன்படி நடங்க. 3வது, எங்கள் டீமில் துரைசாமின்னு குமாரபாளையத்தில் உண்டு. அவன் கிளாஸ்க்கு வரும்போதெல்லாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான். குமாரபாளையத்தில் பஸ் ஏறானா அப்படியே குமாரபாளையத்தை போய் பஸ் இறங்கினா தான் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணுவான். அவனுக்கும் ரொம்ப லவ்வபிள் பொண்டாட்டி, லவ்வபிள் கிட்ஸு, அதுக்காக வந்து அவன் வந்து ஒரு ஃபேமிலியை பிடிக்காதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் அந்த கற்றுக்கிறதுக்கான மரியாதை கொடுத்த ஒரே ஒருத்தர் எங்கள் டீமில் அவன் தான். மற்ற இப்போ இங்கே இந்த கிளாஸ் வந்தெல்லாம் பார்த்தேன், என்னவோ எல்லாருமே ரிலையன்ஸ் அம்பானிக்கு ஃபோன் பண்ணுறான், ஒருத்தன் அது அனில் அம்பானிக்கு, ஒருத்தன் முகேஷ் அம்பானிக்கு, அதானிக்கு ஒருத்தன் அடிக்கிறான். இங்கேருந்து இந்த மார்க் ஜுகர்பர்க் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஒருத்தன் இருக்கான், அந்த வாரன் பஃபேட் ஒருத்தனுக்கு பேசிட்டு தான் அவன் ஏதோ டிரான்ஸ்லேட்டர் போட்டு பேசிகிட்டு இருக்கான். ஜாக்மார்க் ஒருத்தன் பேசுகிறான். அப்புறம் வந்து எலான் மஸ்க்கு வந்து ஏதோ டைஅப்காக இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒருத்தன் போயிருக்கான். இது போல் வந்து ஆட்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரி எதுவும் பிஸ்னஸ் நடக்கலை. சும்மா வெட்டியாக உட்காந்து பேசிட்டு ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா உடனே ஃபோனை எடுத்து அந்த சொறி பிடிச்சவங்க கை மாதிரி வந்து அந்த ஃபோன் இல்லாமல் எவனாலும் இருக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. கிளாஸ்க்கு வாங்க, வந்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுன்னு எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் போகணும். இல்லை நான் கவர்மெண்ட் ஜாபு நான் போகணும், அதெல்லாம் வந்து நாட் பாசிபிள். நீ வரவே வராத. 2வது வந்து இப்போ மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்தார், ரயில்வேஸில் வேலை பார்க்குறாரு. இன்னொருத்தர் வந்து மதுரையிலேருந்து வந்தார். 2 பேரும், ஒருத்தர் என் கிளையண்ட், ஒருத்தர் நல்ல மனிதர், அவர் பேர் பொன்ராஜ்ன்ட்டு. நான் சொல்கிறேன் வந்து இந்த கிளாஸில் இவங்கெல்லாம் போனி ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, சார் இவர் வந்ததுலேருந்தே எனக்கு என்னமோ பிடிக்கல சார், நான் என் கார் மதுரைக்கு தான் போச்சு, ஆனால் இவர் எனக்கு அவரை ஏற்றிட்டு போக விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல சார். அவர் வந்து ஒரு கார் வச்சுக்கிட்ட ஒரு மாதிரி பழகிறார், கார் இல்லாதவங்கிட்ட, ஒன்றுமே இல்லாதவங்கிட்ட, ஒருத்தர் கருப்பாக இருப்பான், ஒரு மாதிரி படிக்காதவனாக இருப்பான், அவன் ப்ரெசன்டேஷன் சரியாக இருக்காது, அவங்ககிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வாயிலாக, அவர் மற்றவர்கிட்ட சொன்ன வாயிலாக நான் கேள்விப்பட்டேன். இது போல் ஏற்றத்தாழ்வுலாம் இருந்து நம்ம பழகக்கூடாது. எல்லாருமே ஒரே மாதிரி டீல் பண்ணோம். ஸோ நீங்கள் வரீங்கன்னா 24/7 கொட்டாவி விடாமல், தூக்கம் வராமல், காலை மடக்காமல், கையை கட்டாமல் நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் வாங்க. நான் உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். இந்த கிளாஸ்க்கு வந்து வெஜிடேரியன் தான் டயட்டு. நான் என்ன பண்ணேன், முதல் நாள் நைட்டு இந்த பசங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், அப்போ இதில் யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவான்னு கேளு. மதியானம் வந்து செங்கோட்டை பார்டர் கடையிலேருந்து இல்லை மதியானம் ஈவினிங் வந்து நான் ஈவினிங் வந்து கேளுங்க, பரோட்டா சிக்கன் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னோடனே யாரெல்லாம் நான்வெஜ் இது மாதிரி சார் சொல்லுங்கள். இல்லை சார் வீட்டில் கிளாஸ் நடக்குது, சார் ஒத்துக்க மாட்டாருன்னு யாரோ 2 பேர் சொல்லுவேன். இல்லை வீட்டில் வச்சு தான் அவர் சார் விட மாட்டார், அவங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதில் வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னேன்.
அப்போ உடனே ஒருத்தன் கை தூக்கியிருக்கான். அந்த விஜய் படம் மாதிரி தான், அழகிய தமிழ் மகன் மாதிரி தான். இங்கே தண்ணி அடிச்சுக்கலாம் வெளில போயிடுங்கன்னு சொல்லுவான் அந்த ஹீரோயின். உடனே திரும்பி பார்த்தா எல்லாருமே போயிருப்பாங்க. அதுபோல் மிச்சம் ஒரு ஆளை தவிர, தஞ்சாவூரை சேர்ந்த அந்த கருங்கமணி மாலை போட்டு வந்த அந்த ஒரு கருங்காலி மாலை போட்டு வந்த ஒருத்தரை தவிர மிச்சம் 16 பேரும் பெண்களும் போய் அசைவம் சாப்பிட்றாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், நீ அடுத்த நாளும் போடு, சிக்கனை போடு, மட்டன் பிரியாணி வாங்கி கொடு, பிரித்து போட்ட சிக்கனை கொடு, அங்கே பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும், அப்புறம் மட்டன் சுக்கா வேணுமான்னு கேட்டுக்கோ, அன்றைக்கி நைட்டும் பரோட்டா வாங்கி கொடு, அன்றைக்கி நைட்டும் சிக்கனை கொடுங்க, குழம்பு ஊற்றி விடுங்க, எல்லாருக்கும் ஆப்பாயில் ஆம்லெட்டு 40 ஆம்லெட் வாங்கி கொடுங்க, ஆளுக்கு 2 சாப்பிட்டுன்ட்டு. இது எதுக்காக இது சொல்கிறேன்னா, எனக்கு பொதுவாக அந்த என்வி வந்து நான் எங்கள் குடும்பம் சாப்பிடக்கூடாது, ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன். என்ன மாதிரி யாரும் என்வி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ பிரியப்பட்டு லவ் பண்ணி அப்படி சாப்பிடுவேன். ஆனால் அது வந்து அதோட தீமைகள் தெரிந்த பிறகு அது நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம ஹிந்துக்கள் அதை பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த நொடியிலேருந்து அதை நான் சாப்பிட்றதில்ல. ரெண்டாவது, நான் சொல்லி நிறைய பேர் அசைவத்தை விட்டாங்கன்னும் போது நான் மட்டும் சாப்பிட்டு இருந்தால் அது அயோக்கியத்தனமாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து சந்திரகாசன் ஒருத்தர் விழுப்புரத்துலேருந்து வந்தார். அவர் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அசைவத்தை விட்டுட்டு போன வாரம் விட்டுட்டாராம். சார் என்ன சார் இப்போ சைவம் சாப்பிட்டுருந்தார். என்ன சார் சைவம் சாப்பிட்றீங்க, ஒரு கிளாஸுக்கு ஒரு 6 நாள் தான் சார் இதெல்லாம் அசைவம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக நிறுத்திங்கன்னு சொன்னேன். அவரும் பார்த்தா நைட்டு அசைவத்துக்கு மாறிட்டார். அதாவது இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்பர் 1, எடுத்த டிசிஷனில் ஃபேமாக இல்லை. அவங்க வந்து ஒரு அந்த கருங்காலி பேலை போட்டு வந்த ஒரு பேர் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் உள் பனியன் போடக்கூடாதுன்னு வந்து கிளாஸ் எடுத்தவங்க எக்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அதை காட்டிட்டார். ஆனால் அந்த மாலை வந்து கழுத்தை குத்துறதுனால அது மாலையை வெளியில் போட்டுக்கிட்டார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருங்காலி மாலை, அந்த கையில் மோதிரம், இது நான் வந்து லைக் பண்ண மாட்டேன். இது ஒரு அயோக்கியத்தனம் உச்சக்கட்டம். ஆனால் அவர்கிட்ட ஒரு நேர்மை இருந்தது. அவர் சொன்னதை கேட்டார். நம்பர் 2, அவர் வந்து அசைவம் சாப்பிடல. மிச்சம் 16 பேர் பொம்பளைங்க அசைவம் சாப்பிட்றாங்க. பெண்கள் அதெல்லாம் வீடு விளங்குமா, வீடு உருப்பிடுமா? இந்து பெண்கள், சுமங்கலி பெண்கள் அசைவம் சாப்பிடலாமா? நம்மனா பண்ணியான கண்ட இடத்துல கண்டதை சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து கிளாஸுக்கு வந்தோன்ற எண்ணம் போய் இங்கே வந்து ஃபீஸ்ட், ஏதோ ஃபீஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு போக கிடைச்ச இதான் வாய்ப்பு. நம்ம பணம், அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, நான் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்லாமா, மட்டன் அநியாய ஹீட்டு, வீட்டில் 11 ஏசி போட்டு இருந்தாலும் அந்த இந்த கான்செப்ட் கூட அவங்களுக்கு தெரியல. இது சாப்பிட்லாமா, அங்கே ஃபுல்லாக பாமாயில் ஊற்றிடுவோம், குழம்பு ஊற்றி சாப்பிட்றது, காரக்குழம்புலாம் நல்லதா உடம்புக்குன்னு அவங்களுக்கு சிந்திக்க கூட அறிவு இல்லை. நம்பர் 2, அதை விட முக்கியமாக நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்னென்னா, பரோட்டா சாப்பிடக்கூடாது, அது மைதா மாவில் பண்ணுறது. ஆனால் அதை போட்டி போட்டுட்டு 8, 10ன்னு சாப்பிட்றாங்க. நான் ஏன் அடுத்தவன் சாப்பிட்டதை சொல்லலாம், அவன் காசுக்கு அவன் சாப்பிட்ருக்கான். ஆனால் அந்த கும்பலில் ஒருத்தனுக்கு கூட காமன் சென்ஸில், ஆண்கள் பெண்கள் மொத்தத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு குட்டி பொண்ணுலாம் வந்தால் எனக்குலாம் ரொம்ப மனசு, என் பொண்ணு மாதிரியே இருந்தா. ஆனால் அது அவன் அம்மாலாம் பார்த்தா நான் சொல்லுவேன், என் கூட ட்ராவல் பண்ணோன்னா நிச்சயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது. அது அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம். உன் மதம் சொல்லுது, உன் மண்ணாங்கட்டி சொல்லணும், அப்போ நீ என் கூட வராத, நீ எனக்கு இருக்கிறவன் என் கூட போதும். எங்களுடைய பாலிசி அசைவம் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது, சிகரெட் குடிக்கூடாது. இது 3 வந்து மஸ்ட்டு. அப்போது அந்த பொண்ணு வந்து அசைவம் சாப்பிட்றா, வளர வேண்டிய பொண்ணு. அந்த கம்யூனிட்டிக்கு அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து வந்து தொலைஞ்சதுன்னு தெரியல, இந்த பழக்கங்கள்லாம் அந்த கம்யூனிட்டிக்கு. அப்போ அந்த பாப்பாவுக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 2 ஹவர்ஸ் பிரித்து மேய்ஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் அவன் அசைவம் சாப்பிட்டானா அவனுக்கு சாப்பிடும்போதெல்லாம் மலத்தை தின்ன ஞாபகம் தான் வரும். அந்தளவுக்கு வெறுப்போடு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து தன்னோட உடம்புக்கு எது ஒத்துக்குன்னு தெரியல, என்ன சாப்பிடணும்னு தெரியல, மைதா சாப்பிட்றது நல்லதான்னு அவங்களுக்கு புரியல. இவங்க கொடுக்குற டீயை வந்து குடிக்கணும், காப்பி குடிக்கணும் சொல்கிற நேரத்துக்கு அப்படின்றது பசி எடுத்தால் தான் சாப்பிட்ற எண்ணம் கிடையாது. அப்புறம் இவங்க எப்படி வந்து தன்னுடைய ஒரு கற்றுக்கிற தொழிலில் வந்து முன்னேறி ஜெயிக்க முடியும், அந்த கான்செப்டே அவங்களுக்கு புரியல. ஸோ இது 2வது விஷயம். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் வகுப்புக்கு வரீங்கன்னா தயவுசெய்து அசைவத்தை விட்டுட்டு வாங்க. நீங்கள் அசைவம் சாப்பிடுவேன், நான் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவேன், ஆட்டுக்கறி சாப்பிடுவேன், கோழி சாப்பிடுவேன், முட்டை சாப்பிடுவேன்னா நீங்கள் முதல்ல ஒரு முட்டையை எனக்கு போட்டு காமிச்சிட்டு அப்புறம் முட்டை சாப்பிட்டுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில். தயவுசெய்து அசைவம் சாப்பிட்றவங்க இந்த கிளாஸ்க்கு வராதிங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். 3வது வந்து மே 12 பத்துக்காணி கோயிலில் நாம் சந்திப்போம். நாளைக்கு இன்ஃபேக்ட் நாளைக்கு இரவு 7 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது. அந்த பழங்குடி மக்கள், அந்த மலைவாழ் மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மிக சிறப்பானது ஒரு விழாவை பௌர்ணமிக்கு
பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து பண்ணுவாங்க. அதாவது பௌர்ணமி நாளைக்கே ஆரம்பிச்சிடுது. ஸோ 12க்கு முதல் நாள் அந்த ஊட்டு நிகழ்ச்சிக்கு முதல் நாள் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு 20 பேர் போகிறோம். நீங்கள் யாராவது இருந்தாலும் வாங்க. நீங்கள் வந்து வரபட்சத்தில் சாய் ஸ்வாக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க 9442636363. ஏன்னா அவங்க ஜீப் ஏற்பாடு பண்ணோம். நான் நடந்து வரவங்க ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இரவு 6 மணிக்கு ஏற போகிறோம், 7 மணிக்கு போவோம், மறுபடியும் 8 மணிக்கு இறங்குவோம். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. ரெண்டாவது விஷயம், மே 12 நம்முடைய நண்பர்கள், வரக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து 3 மணிக்கு 10 காணி அடைந்தால் போதும். இப்போ நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க 10 காணி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, 10 காணி என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கலியல்லேருந்து ஒரு 20 நிமிஷம், மார்த்தாண்டம், குளித்தலை, இதுக்கு எல்லாமே வந்து ஒரு 20-25-30 நிமிஷத்தில் போகக்கூடிய தூரத்தில் இருக்குது. அந்த 10 காணின்ற கிராமத்தில் அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலை தான் வந்து காளிமலை. காளிமலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தான் இன்றைக்கி விசேஷ பூஜை. குறிப்பாக தாயாருக்கும் ஐயப்பனுக்கும் அந்த சூளங்குத்திக்கும் அந்த தாயாரோடைய ஆயுதத்துக்கும். இதில் என்னென்னா, சித்ரா பௌர்ணமி எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருந்ததுன்னா, நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். பௌர்ணமி என்பது வந்து ஒரு முழுமை 100%. அப்போது அது வந்து நீங்கள் இப்போ சந்திரனை பார்த்தீங்கன்னா அது பௌர்ணமியில் தான் அழகாக இருக்கும். அமாவாசையில் தெரிய போகிறதில்ல. சின்னூண்டு குட்டி பிற 2வது பிற அழகாக இருக்காது. ஆனால் வந்து வளர்ந்த முழுசாக இருக்கக்கூடிய நிலா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த காலத்துலலாம் வந்து நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய காலத்துலலாம் எங்கள் அம்மா வந்து நிலவை காட்டி சாப்பாடு ஊட்டின காலங்கள்லாம் உண்டு. இப்போ அது போல் யாரும் பண்ணுறதில்ல. நில ஒளியில் சாப்பிட்றதே வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நான் எப்போவுமே ஹோட்டலுக்கு போகிறேன்னா ஏசி, நான் ஏசி இருக்குது. நான் ஏசினா கொஞ்சம் ஓப்பன் டு ஸ்கை இருக்குன்னா நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல அந்த பௌர்ணமி என்பது சூப்பரான விஷயம். அந்த பௌர்ணமி அப்படின்னும் போது அந்த நிலவையே தன்னுடைய தலையில் வைத்திருக்கக்கூடிய யாருன்னா சிவபெருமான். அப்போ இதுக்கு வந்து எதிராக கோவில் அப்படின்னா சிவஸ்தலங்கள் தான். அது வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவனாக இருக்கலாம், இல்லை பெரிய சிவன் கோயிலாக இருக்கலாம், சின்ன சிவன் கோயிலாக இருக்கலாம். சிவன் கோயில் அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி போகிறத விட்டுறாதீங்க. நான் இப்போ சொல்லுங்க, நீ மட்டும் 10 காணி காளிமலை கூப்பிடுறீங்க அப்படின்னா அது சிவன் கோயில்னா காளி யார்? நம்ம வைஷ்ணவத்தில் அவனொருளால் அவன் தாழ் வணங்கி அப்படின்றது வந்து சைவத்தில். வைஷ்ணவத்தில் அவளொருளால் அவன் தாழ் வணங்கி. எப்படி வந்து யாரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து ஒரு வேலை நடக்கணும்னா அம்மாவை பிடிச்சா வேலை நடந்துடும். அப்பாவை வந்து நம்ம எஜுகேட் பண்ணி அதெல்லாம் சொல்லணும். அம்மா வந்து நோ டைமில் அசால்ட்டாக அப்பாவுடைய ப்ளஸ் மைனஸ் கோபம் அவருடைய எல்லா ஃபீலும் அம்மாவுக்கு தெரியும். அதனால் கரெக்டான டைமில் அதை பொசிஷன் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நாளைக்கு சிவன் கோயில் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு சிவன் கோயிலை எட்டி பார்த்துங்க. ஆனால் நிச்சயமாக நீங்கள் வர வேண்டிய இடம் காளிமலை தான். அது அல்டிமேட் ஒரு 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 தாயாரோட ஸ்தலம். அது வந்தவங்க இந்த வாட்டி வரவங்க அடுத்த பௌர்ணமியில் உங்கள் லைஃப்பில் மாற்றம் நடக்கலைன்னா நீங்கள் எல்லோருமே என்ன சொல்லுங்கள், சொக்கலிங்க நம்ம பெட் பண்ணிக்கலாம், எனக்கு இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக சாய்ஸ்வாட்டை கூட சொல்லலாம். நடக்கலைன்னா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். நடந்ததுன்னா நம்ம எல்லோருமே சேர்ந்து பணம் கொடுத்து அந்த காளிமலையை டெவலப் பண்ணுவோம். இது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ காளிமலையில் 12ஆம் தேதி நம்ம எல்லோருமே சந்திப்போம். நாளைக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு வந்து அந்த 7 மணி நிகழ்வுக்கு சாயந்தரம் 5:30 வந்துட்டால் கூட நம்ம எல்லோரும் ஒன்றா மலையேறிடலாம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படமுக்கு ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு கன்னியாகுமரியிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.